ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, நீ ஆசை ஆசையாய் என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையும் உனது வேண்டுதல்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை நாடி தேடி வந்துள்ளேன். நிச்சயமாக உன்னால் மனதின் அற்புத சக்தியின் மூலமாகவே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். எந்த விஷயத்தை அடைவதற்காக நீ ஆசை ஆசையாய் எதிர்பார்த்திருந்தாயோ அது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கலந்து விட்டது. உன் நம்பிக்கை எதுவாக இருக்கிறதோ, உனது விருப்பம் எதுவாக இருக்கிறதோ அதற்கு எதிராக எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களும் உன் விருப்பம் போலதான் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இனிமேலும் எதையும் எதிர்மறையாக யோசிக்கவோ, நடக்காமல் போய்விடுமோ கிடைக்காமல் போய்விடுமோ என கவலை கொள்ளவோ அவசியமில்லை. மற்றவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே, ஏன்தான் இப்படி செய்கிறார்களோ என மற்றவர்களின் செயல்களை பார்த்து யோசித்து வருத்தப்படுவதையும் மனவேதனைப்படுவதையும் விட்டுவிட்டு உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வதுதான் உனக்கு நல்லது. யார் என்ன செய்தாலும் செய்துவிட்டு போகட்டும். நீ உன்னுடைய உள்மனதில் தூய்மையாகவும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல எண்ணத்தோடும் வாழ்ந்து வருகிறாயல்லவா? அதுவே போதும். ஒழுக்கம் உள்ளவனாகவும் நல்ல பிள்ளையாகவும் வாழ்ந்து வருகிற நீ வேறு எதை பற்றியும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. நீ நல்லவன் என மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என துடிக்காதே. நீ நல்லவன் என உனக்கும் தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அது போதும் என் செல்லமே. உன் தாயிடம் போய் நீ எல்லாரிடமும் அன்பாக பாசமாக நடந்து கொள்வேன் என நிரூபித்தால் அது போதும். உன் தந்தையிடம் போய், அப்பா, நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறீர்கள், உங்கள் நல்ல பெயரை நான் காப்பாற்றுவேன் என நல்ல செயல்களை செய்து உன் அப்பாவிற்கு நீ நிரூபித்தால் போதுமே தவிர, தாயையும் தந்தையையும் தவிர வேறு யாருக்கும் உன்னை பற்றி நீ எந்த விஷயத்தையும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை என் செல்லமே. உன்னை அப்படி குறை கூறும் மனிதர்களுக்கு நீ நல்லவன் என நிரூபித்து உன் நேரத்தை வீணாக்கி கொள்ளாதே. உனக்குள் இருக்கக்கூடிய பணிவும் துணிவும் நிச்சயமாக உன் உழைப்பையும் உயரச் செய்யும். உன்னுடைய மனதிலும் நல்ல எண்ணங்கள் வளரும்படி செய்யும். எந்த செயலில் நீ ஈடுபட்டாலும் சரி, இன்பமும் துன்பமும் சேர்ந்துதானே வரும். எந்த விஷயத்தை மனிதன் செய்ய ஆரம்பித்தாலும் முதலில் தோல்வி வந்து எட்டி பார்க்கும். அதை கண்டு மனம் தளராமல் முயற்சி செய்யும் போது அடுத்து நிச்சயம் வெற்றியும் வரும். அப்படிதான் உன்னுடைய பிரார்த்தனைகள் இத்தனை நாட்களாக கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. ஆனால் இப்போது உன் வேண்டுதல் படி, நீரிடம் வைத்த பிரார்த்தனை படி, உன் விருப்பப்படியே உனக்கான விஷயத்தை நாளை நடத்தி கொடுக்கப் போகிறேன். இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது யார் ஒருவர் மனம் தளராமல் தாக்கு பிடிக்கிறாரோ அவர் நிச்சயமாக இன்பத்தை நோக்கி சென்று விடுவார். என்ன நடந்தாலும் நீ நீயாகவே இருந்துவிடு என் செல்லமே. எத்தனை இன்னல்கள், எத்தனை வெறுப்புகள், எவ்வளவு குழப்பங்கள், எத்தனை பேர் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் என அனைத்தும் நான் அறிவேன். அத்தனை விஷயங்களையும் நீ கடந்து வருவதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டுகிறேன். என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் முயற்சி செய்து முன்னேறி போய்கொண்டே இரு. சாதிக்க பிறந்த நீ உன் சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து தயங்கி நிற்காதே என் தங்கமே. எவ்வளவு பெரிய புயலோ வெள்ளமோ சூறாவளியோ நிலநடுக்கமோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஒரு சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது தானே? அதே போலதான் அதுவே அவ்வளவு நேரங்களில் கடந்து போய்விடுகிறது என்றால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துயரமும் மட்டும் அப்படியே உன்னிடமா தங்கவிடப் போகிறது? எல்லாவற்றையும் சில நாட்களிலேயே உன்னை விட்டு கடந்து போகும்படி நான் செய்து காட்டுகிறேன். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வராது. ஆனால் வந்தது எதுவுமே உனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்காமல் போகாது. என்ன நடந்தாலும் கவலை கொள்ளாமல் எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு நீ வாழப்பார். நிச்சயமாக உன் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என நம்பிக்கை கொள் என் செல்லமே. ஒரு மனிதன் எப்போது இன்னொரு மனிதனை பார்த்து வாழ ஆசைப்படுவதை நிறுத்துகிறானோ, அவர்களைப் போல நமக்கும் ஆடம்பரமாய் எல்லா பொருட்களும் வேண்டும், எல்லா வசதி வாய்ப்பும் என யோசிப்பதை நிறுத்துகிறானோ, அப்போதே அவன் வாழ்வில் வெற்றி பெற்று விடுவான். நீ எப்போதும் உன்னுடையதாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதையும் யாருடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காதே. நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை காட்டிலும் காரணமே இல்லாமல் எல்லா மனிதர்களிடமும் சிரித்து பேசி சந்தோஷமாய் நேசத்தை காட்டுகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த உலகத்தில்.
அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நீ நேசி. நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாகும். உனக்குள் நீ எப்படி இருக்கிறாய் என பார். மற்றவர்களின் பார்வையில் நீ யாராக தெரிந்தால் என்ன? உனக்கு நீ நல்லவன். உனக்கு நீ மனசாட்சிப்படி வாழ்ந்து வருகிறாய். என் அன்பு மகளான நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததும் கிடையாது. யாரையும் சூழ்ச்சி செய்து சதி வேலைகளால் முறியடிக்க வேண்டுமென நினைத்ததும் கிடையாது. நிச்சயமாக நீ நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அது மற்றவர்களால் உனக்கு கொடுக்கப்படுவது கிடையாது என் செல்லமே. யாரும் எந்த வழிகளும் உனக்கு கொடுத்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு உன் வராகியம்மா என்னிடம் வந்துதான் நீ முறையிட்டாயே தவிர யாரையும் பார்த்து எந்த பாவமோ சாபமோ சொன்னது கிடையாது. காலம் தவறிய யோசனைகள் ஒருபோதும் பயனளிக்காது. நான் சொல்வதை கேட்டு இப்போதே உன் மனதை தெளிவாக்கி கொண்டு நிதானமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வா. காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, சரியான நேரத்தில் உனக்கான விஷயங்களை சரியாய் நான் முடித்து கொடுப்பேன். தேவையில்லாமல் கலங்காதே என் செல்லமே. உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் நீ அவசரப்பட்டு பேசும்போது கூட உன் மனதில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உறவுகளையும் நல்ல மனிதர்களையும் உன் அருகில் நான் வைக்கிறேன். நீ கவலை கொள்ளாதே. நீ நேர்மையாய் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறுவாய். பலமுறை பல சமயங்களில் பல மனிதர்கள் உன்னை உதாசீனம் செய்தாலும் கூட நீ அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டதோ மன உளைச்சலுக்கு ஆளானதோ கிடையாது. ஏனெனில் எப்படியாவது நான் உனக்கு துணை நிற்பேன் என்ற நம்பிக்கையோடு தானே அத்தனை விஷயங்களை மனதின் ஓரத்தில் வைத்துவிட்டு என் அருளுக்காக காத்திருந்தாய். அப்படிப்பட்ட தெளிவும் தைரியமும் கூட உனக்குள் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் நானும் அமைதியாய் இருந்தேன். இனி கவலை கொள்ளாதே. யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு வலியையும் வேதனையையும் உண்டாக்கினார்களோ, யார் செய்த செயல்களெல்லாம் உனக்கு மன உளைச்சலை கொடுத்ததோ அத்தனையையும் சரி செய்து அத்தனை மனிதர்களையும் நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன். நீ எப்போது எதை எதிர்பார்த்தாலும் அது உடனே உனக்கு கிடைப்பதில்லை. வருத்தத்தை தான் அடைகிறாய், ஏமாற்றத்தை தான் பெறுகிறாய் என்பதுதானே உனது வருத்தமாக இருந்தது. வாழ்க்கையின் சூட்சும ரகசியத்தை நீ புரிந்து கொள். நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பதுதான் வாழ்க்கை. அதற்காகவெல்லாம் நீ கவலை கொள்ளவோ ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருந்தால் உனக்கு தேவையானது சரியான சமயத்தில் சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கப்படும். அப்படி நான் உனக்கு கொடுக்காத விஷயங்களை, தராத விஷயங்களை உனக்கு வாழ்க்கைக்கு சரிவராது என புரிந்து கொள். உனக்கு எது நல்லதோ அதைத்தானே நான் உனக்கு கொடுப்பேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படி உன் வாழ்வில் நடக்கும். உன் பிரார்த்தனைகளில் எதெல்லாம் சிறந்ததோ, எதெல்லாம் உனக்கு நல்லதோ அதை உன்வசம் ஒப்படைப்பேன்.